Surya Gold Covering மற்றும் Fancy Store. All types of AD stone, Kundan, Victorian, matte finish, antique, forming and covering jewelry. A to Z, all types of bridal collections. அவரை திருத்திக் கொள்ள அவர் தயாராக இல்லை. ஒற்றுமைக்கோ தொண்டர்களை சேர்த்து போகணும், இங்க தகராறு பண்றவங்க சேர்த்து போகணும், இதெல்லாம் அவருக்கு ஐடியா இல்லை. எவ்வளோ இறங்கி வந்தாலும் யாரும் இறங்கி வர ஐடியாவில் இல்லை. நல்ல இன்னைக்கு விஜய் சரியான பாடத்தை பழனிசாமிக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். இதுதான் தொடங்கும். தலவாய் சுந்தரத்தை ஏன் நீக்கணும் நீங்க யோசனை பண்ணுங்க. தலவாய் சுந்தரம் அந்த பெல்ட்ல டெபாசிட் போயிடுச்சு. ராஜேஸ்வரன் தவிர அந்த சட்டமன்ற உறுப்பினர் 3வது தடவையா இருக்கார் கன்னியாகுமரியில. அங்க டெபாசிட் போச்சு. அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் ஏன் எடுக்கணும்? எடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த நாடாளுமன்ற வேட்பாளரை தலவாய் சுந்தரமே அறிவிச்சிட்டாரு. இவர் அறிவிக்க வேண்டிய 39ல 5 போச்சுன்னா கேப்டன் கட்சிக்கு, மீதி 34 ஒரு சீட்டை அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த கோபம் அவருக்கு இருந்துட்டே இருந்தது. அவரை பழி வாங்கினார். இப்ப அவருடைய நிலைமை தாழ்ந்து வர வர வேற வழி இல்லாம இப்ப தலவாய் சுந்தர காலில் போய் வேற நிலைமை. இதுதான் எடுத்து செபனா நிக்கணும். ஒரு ஆளை மாத்திர இல்லை, இப்பயா மாத்திர நீ. சோ நிலைப்பாடுகள் ஷேக் ஆகுதுங்கிறதுக்கு அதை சொல்லணும் அடிக்கிறமா. இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆகவே நாளைக்கு சாதிக்கலாம்னு நினைச்சா சாதிக்கவே முடியாது பழனிசாமியால. இங்க ஒற்றுமை இல்லாம ஒண்ணுமே நடக்காது சார். ஒற்றுமைக்கு அவர் தயாரா இல்ல. கட்சியை கம்ப்ளீட்டா ஒழிக்க தீர்மானம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் மாதிரியே மற்ற கட்சிகளும் முடிவெடுக்கும். நான் இப்பயும் சொல்றேன், கேப்டன் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த ராஜ்யசபா சீட்டை பழனிசாமி கொடுக்காம ஏமாத்தினா அப்புறம் அவங்களும் டாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. கூட்டணிக்கு ஒரு கட்சியும் இல்லாத நிலையில் பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே அவரை நம்பி யாராவது போனா இன்னைக்கு நடந்த நிகழ்வை வச்சு ஜாகிரதையா இருங்கன்னு சொல்றது. அவங்க சும்மா சொல்றாங்க சார். நான் என்ன பண்ணிட்டோம், நான் அவங்க கூடயே இருந்தேன். அவங்களுக்கு சரண்டர் ஆகிற நேரத்திலாம் புகழேந்தி ஒரு ஆள் தான் நின்று பெங்களூர்ல எல்லாத்தையும் பண்ணி சரண்டர் ஆகிறதுக்கு காரணமா இருந்தேன். அவங்களோட 2-3 வருஷம் இங்கிருந்து என்ன வச்சு 13 அமைச்சர்கள் உள்ள பார்த்தாங்க. அவ்வளவு லாயலா இருந்தோம் அவங்க கிட்ட. ஆனா ஒவ்வொரு தடவையும் வெளியில வர்றது, சேர்த்து வைப்பாங்கிறது, சேர்த்து வைக்கிறது எல்லாம் 2026 கட்சி வந்துடும். டிஎம்கே பேருக்கு ஏதாவது திட்டிட்டு பசங்களுக்கு பாட புத்தகம் கொடுக்கல, இது ஒரு கம்ப்ளைண்ட். முக்கியமான எங்க அது மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒன்னு 2 திமுக மேல சொல்லிட்டு போயிடுறது. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அம்மா நினைவு நாள் டிசம்பர் 5க்கு வருவாங்க. அப்புறமா தலைவர் நினைவு நாள் டிசம்பர் 24 வருவாங்க. அப்புறம் ஜனவரி 17 வருவாங்க. பிப்ரவரி 3 அண்ணா நினைவு நாள் வருவாங்க. வெளியே வர்றப்பெல்லாம் நான் சேர்த்து வைக்கிறேன்னு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்க அவங்க. இதுதான் நடக்குது. ஸோ உண்மைதானே பேசணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கட்சி மேல அக்கறை இல்லை சார். எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வால் பிடிச்சுக்கிட்டு பூஜா தூக்கிக்கிட்டு இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. டெபினட்டா அவர் திரைமறைவில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வெளியில வரும். அவர் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட அவர் இல்லைன்றத தங்கமணியை வேலுமணியை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொல்லுங்க, நான் பாக்குறேன். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தானே சொல்றாரு அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்னு யாராவது எழுத்து பேசுறாங்களா? கிடையவே கிடையாது. ரைடு ஆச்சு இளங்கோவன் வீட்டுல. கண்டனம் தெரிவிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா பழனிசாமி? கொடுக்க மாட்டார். அவருக்கு அந்த நிலைப்பாடு இல்லை, தைரியமும் இல்லை, பயம். ஆனா டிவிஎஸ்சி ரைடு போகும்பொழுது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எழுத்து கொடுக்குறாரு. பஸ்ல ஆளை போய் இறக்கிக்கிறாரு, பிரியாணி வரவழைக்கிறாரு. அங்க எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறை எழுத்து எல்லாமே நடந்தது நம்ம பார்த்தோம். இப்ப ஏன் மத்திய அரசு எழுத்து பேச மாட்டேன்றீங்க? இது அரசியல் பழிவாங்கும் செயல் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அதனால சொன்னேன், விஜய் கட்சி வராதுங்கிறத முன்னாடியே சொன்னதை நான் எனது அன்பு சகோதரர்கள் டிவிக்கு தொலைக்காட்சிக்கு பதிவு பண்ணேன். இன்னும் தொலைக்காட்சியில மிரட்டுறது டாப் லெவல்ல உட்காந்து நீங்க புகழேந்திய டெபேட்டுக்கு வந்தா நான் யாரையும் அனுப்ப மாட்டேன், நாங்க அனுப்ப மாட்டோம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கு நீ? அனுப்புறதுக்கும் அனுப்பாத்துக்கும். அதனால எங்க கட்சியிலிருந்து யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் வரணும்னா, டிவியில பேசணும்னா நீங்க புகழேந்தி கூப்பிடக்கூடாது, தனியரசை கூப்பிடக்கூடாது, கேசி பழனிசாமி கூப்பிடக்கூடாது. இது மாதிரிலாம் ஹேண்டில் பண்றது. சொந்தமா இருக்க கட்சியில் இருக்க அங்க இருக்க கொள்கை துணை பொறுப்பு செயலாளர் அவங்க இவங்க யாரையும் அனுப்புறதும் இல்லை. அந்த கட்சிக்கு சொந்தமான ஸ்போக்ஸ் பர்சன் அனுப்புறதே இல்லை. இதுல இந்த கண்டிஷனை வேற போட்டு டிவியை மிரட்டுறது. டிவி என்ன அவருக்கு எல்லா டிவியும் சொந்தமா? ஆகவே தொலைக்காட்சிகள் எல்லாமே பழனிசாமி பேச்சு கேட்குமா? கேட்காது. அந்த நம்பிக்கை